சொல்லுடா. நான் பொய் சொல்லக்கூடாதா? இங்க பாரு, நீ முதல்ல இருந்து தப்பா பேசிட்டு இருக்க. நான் எதுக்கு கொலை பண்ணணும்? நான்லாம் எந்த கொலையும் பண்ணல. இதை நான் நம்பணுமா? தங்கத்தோர ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி, உன் வீட்டை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி என்ன ஏமாத்த நினைக்காத. நான் ஆதாரம் இல்லாம பேசல. நீ நீலாவதியை கொன்னதுக்கான ஆதாரம் மொத்தமும் என் கையில இருக்கு. ஏய் ஏய், பொய் சொல்லாத. என்னென்ன போட்டு வாங்கலான்னு பாக்குறியா? போட்டு வாங்கலான்னு பாக்கல. நான் செய்யாத கொலைக்கு உங்ககிட்ட எப்படி ஆதாரம் இருக்கும்? அப்ப அந்த ஆதாரத்தை எல்லாம் போலீஸ்ல கொடுக்கட்டுமா? சொல்லு தங்கத்தோர, என் கையில இருக்கிற ஆதாரத்தை எல்லாம் போலீஸ்ல கொண்டு போய் சேர்க்கட்டுமா? ஓகே, உன் மௌனத்தை சமாதானம் எடுத்துக்கவா? போலீஸ் ஸ்டேஷன்ல மீட் பண்ணலாம். ஏய், இரு இரு இரு. இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? அப்படி வா வழிக்கு. முதல்ல நீலாவதியை நான் தான் கொன்னேன்னு என்கிட்ட ஒத்துக்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ண? அதை மட்டும் சொல்லு. குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டல. இப்போ உனக்கு என்ன வேணும்? நம்ம 2 பேரும் நேருக்கு நேரா சந்திக்கணும். ஏன் எதுக்கு சந்திக்கணும்? நேரா வா தங்கத்தோர. ஏங்கிறத எதுக்குங்கிறத தெளிவா சொல்றேன். ஏய், இத பார், எது சொல்றதா இருந்தாலும் போன்லயே சொல்லு. டேய், என்ன திமிரா பேசிக்கிட்டு இருக்க? கொன்னது நீ, அத சொன்னது நான். சொல்ற இடத்துல நான் இருக்கேன், அத கேட்கிற இடத்துல நீ இருக்க. இதோ பார், நான் உன்ன மாதிரி திருட்டு போனல, ஒளிஞ்சு விளையாடுறதுக்கு. கம்பீரமானவன், நேர்மையானவன். சொன்ன பேச்ச கேட்கலனா போனை கட் பண்ணிட்டு போலீஸ் கிட்ட போயிடுவேன். அடுத்த சீன்ல உன் கைக்கு போலீஸ் காப்பு. உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. என்ன சொல்ற? நாம மீட் பண்றோமா இல்ல போலீஸ் உன்னை மீட் பண்ணணுமா? என்ன யோசனை பண்றியா? எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நான் போலீஸ்க்கே போறேன். ஏய், இரு. அப்ப சொல்லு. சரி, நான் எங்க வரணும்? இதுதான் நல்ல புள்ளைக்கு அழகு. உன் குடுமி இப்ப என் கையிலங்கிறது இப்போ அது உனக்கு புரிஞ்சிருக்குமே. வா, உடனே வா. நான் சொல்ற அட்ரஸ்க்கு வா. மறந்துட போற, எழுதிக்க. ஒரு நிமிஷம் சொல்லு. இப்ப மணி 12. கரெக்டா 12:30 மணிக்கு நான் சொன்ன விலாசத்துல நீ வந்து நிக்கணும். அதுல ஏதாவது கோக்குமாக்கு வேலை பார்த்த தொலைச்சிடுவன். தொலைச்சு. ஹலோ. இவ யாரு புதுசா? வரேன்னு சொல்லிட்டா மேடம். கடைசி வரைக்கும் நான் தான் கொன்னேன்னு அவன் வாயால ஒத்துக்கவே இல்லைல்ல? இல்ல மேடம், அதுல ரொம்ப தெளிவா இருக்கான். பயப்படாம பேசுறான். பார்க்கலாம் இந்த மழுப்பல் எவ்வளவு நேரத்துக்குன்னு. அக்கா, இந்த காதை சுத்தி மூக்கு தொடுற வேலையெல்லாம் வேண்டாம். அவனை நேரா என்கிட்ட விட்டுருங்க. தூக்கிட்டு போய் லாடம் கட்டினா உண்மை மொத்தத்தையும் கக்கிடுவான். இல்ல மனோகரி, என்ன நடந்துச்சுங்கிறத அவனே அவன் வாயால சொல்லணும். தான் பொண்ணை கொன்னது தான் பையன் தானு தெரிஞ்சு அந்த செண்பக பாண்டியன் கதறி கதறி அழணும். அதுக்காக தான் சுத்தி வளைச்சிட்டு இருக்கேன். அதான் வரேன்னு சொல்லியிருக்கான்ல, வரட்டும். வர இடத்துல உண்மையை வர வைப்போம்.
தொட்டிக்கிட்ட தானே வர சொன்னான். யாரையும் காணோமே. நான் இங்கே இருக்கிறேன் பாஸ். இத்தனை நாளா போன்ல பொம்பளை குரல்ல பேசி என்கிட்ட சேட்டை காட்டினது நீ தானே? இப்ப பேசுனது மட்டும்தான் நான். மத்த பேச்செல்லாம் பேசுனது வேற ஆளு. இல்ல, நீ தான் என்கிட்ட பணம் பறிக்க இந்த மாதிரி ரெட்ட வேஷம் போடுற. சொன்னா நம்பணும், சொன்னா கேட்கணும் பாஸ். இங்க பார், இந்த கோல்மால் கோக்குமாக்கு வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். எதுக்காக என்ன இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ற? தம்பி தங்கதுரை, நான் வெறும் அம்புதான், வில்லு வேற ஆளு. யாரா அது? நான் தான் அது. நான் தான் அந்த வில்லு. நீயா? நீயா நான் நீலாவை கொலை செஞ்ச மாதிரி மிரட்டிட்டு இருந்த? கொலை செஞ்ச மாதிரிலாம் இல்ல. நீ தான் நீலாவதிய கொன்னு இருக்க. இல்ல, இது போய் அபாண்டம். நான் நீலாவதிய கொல்லல. நீலாவதி என் கூட பிறந்த தங்கச்சி. காசு பணத்துக்காக நீ பெத்த அம்மாவோட தாலியை கூட அறுக்கிறவனு எனக்கு நல்லாவே தெரியும். ஒழுங்கா குற்றத்தை ஒத்துக்கிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிடு. இல்லனா என்ன கௌரி, நான் நல்லவன நடிச்சு பாண்டியம்மா சொத்தை என் பக்கமா திருப்பிக்கிட்டேன்னு இந்த மாதிரி கொலைப்பழியை சுமத்தி என்ன பழி வாங்க பாக்குறியா? சி, வாய மூடு. பழி போடுறாங்களா பழி? நீ பெரிய உத்தம பழி போடுறதுக்கு. நீ கெட்டவன். ஆனா பாண்டிய மாமா கிட்ட நீ நல்லவனா நடிச்சு ஏமாத்துனது நீலாவதிக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. எங்க அவ அத பாண்டிய மாமா கிட்ட சொல்லி உன் வேஷத்தை கழிச்சிருவாளோன்னு உனக்கு உள்ளுக்குள்ள பயம் வந்திருக்கு. அதனாலதான் நீலாவதிய அடிச்சு கொன்னு கிணத்துல வீசிருக்க. இதானே நடந்துச்சு? உன் கற்பனை ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அது கற்பனை தான், உண்மை இல்ல. மனசாட்சி இல்லாதவனே, நீயா கொலை பண்ணதை ஒத்துக்கிட்டா தண்டனை குறையும். இல்லனா நான் உனக்கு தூக்கு தண்டனையும் வாங்கி தந்துருவேன். ஏய் பைத்தியக்காரி, நான் தான் கொல்லன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஒத்துக்கணும் என்ன அர்த்தம்? நீ பண்ணலனா எதுக்கு நீலாவதி பேசுறேன்னு சொன்னப்போ நீ பயந்த? நீ பண்ணலனா எதுக்கு எதையோ பார்த்து பயந்து மந்திரவாதியை கூப்பிட்டு மந்திரிச்சுக்கிட்ட? நீ பண்ணலனா எதுக்கு பார்சல்ல வந்த நீலாவதியோட புடவைய பார்த்து நீ பயந்த? நீ பண்ணலனா எதுக்கு நீலாவதின்னு ஒரு பொண்ணு வந்து சீட்டு கேட்டு போது நீ கத்துன கதறுன? நீலாவதியை நீ கொலை பண்ணலனா எதுக்கு நாங்க அடிக்க சொன்னதுக்கு உங்க அப்பனையே நீ கூப்பிட்டு அடிச்ச? எல்லாத்துக்கும் ஃபைனலா இப்ப எதுக்கு நாங்க இழுத்த இழுப்புக்கு இங்க வந்து நிக்கிற? இதெல்லாம் நான் குழப்பத்துல பண்ணிட்டு இருக்கேனே தவிர கொலை பண்ண பயத்துல பண்ணல. இதைத்தான் கோர்ட்லயும் சொல்லுவேன். உன்னால முடிஞ்சா கோர்ட்ல வச்சு எனக்கு தண்டனை வாங்கி கொடு பாப்போம். வேண்டாம் தங்கதுரை, உன் மேல நீ போத்திட்டு இருக்கிற நல்லவன் போர்வ ரொம்ப நாளைக்கு உன்னை காப்பாத்தாது. நான் சொல்றேன், நீ கொலைகாரன். தங்கதுரை, நீ தான் நீலாவதிய கொன்னு இருக்க. நீ தான் நீலாவதிய கொலை செஞ்சவன். நீ தானே கொலைகாரன். சொல்றல, என்கிட்ட இவ்வளவு ஆத்திரமா அழுத்தமா சொல்றல, இத போய் போலீஸ்ல சொல்லு. போலீஸ் எதை சாட்சியா வச்சு என்ன கைது பண்ணுதுன்னு பாப்போம். போய் போலீஸ்ல சொல்லு. என்ன உனக்குள்ள உதைப்பா இருந்தாலும் தைரியமா இருக்கிற மாதிரி வெளியில வேஷம் போடுறியா? வேஷம் போட்டது பாண்டியம்மா சினிமாவோட முடிஞ்சு போச்சு. இப்ப நான் பியூரா இருக்கேன். உங்க அம்மா பண்ண கொலையை என் பக்கமா தள்ளிவிட நீ தான் இந்த மாதிரி வேஷம் போடுற. இங்க பாரு, இப்ப கூட என்ன மிரட்டுறவன் எவனு நேர்ல பார்க்க வந்தனே தவிர நீ நினைக்கிற மாதிரி நான் பயந்தோ இல்ல பணத்தை கொடுத்து பைசல் பண்றதுக்கோ நான் இங்க வரல. அப்போ நீ நீலாவதிய கொல்லல. நீலாவதிய கொன்னது உங்க அம்மா. உன் வாயால நீயே சொல்லுவ, சொல்ல வெப்ப. என்கிட்ட இந்த மாதிரி விளையாடாத கௌரி. நான் இப்ப உச்சாணி கொம்புல உட்காந்துட்டு இருக்கேன், நீ கீழே அடியில இருக்க. அதான் நல்லது. அடிபாகத்தை வெட்டினா உச்சாணி கொம்பு அடியோட சாஞ்சிராதா? எழுதி வச்சுக்கோ, நீ ரொம்ப நாள் வெளியில இருக்க மாட்ட. சீக்கிரமே உனக்கு கைதி ட்ரெஸ் வந்துரும். பைத்தியக்காரி. நான் கொன்னது நிஜம், நீங்க புதைச்சது நிஜமா? சொல்லுடா, நீங்க புதைச்சது நிஜமா? சார், செய்யற தொழிலுக்கு எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டா சார் இந்த மாணிக்கம். உங்களுக்கு தெரியாதா சார்? டேய், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல.
உடனே புறப்பட்டு அவளை புதைச்ச இடத்துக்கு வாங்கடா. வந்து சேருங்கடா.